வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி 50 பற்றி கொஞ்சம் பேசலாம். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் மார்க்கெட் ஒரு சின்ன கரெக்ஷனுக்குள்ளே போயிருக்கு. ஸோ இப்போ நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது ரொம்பவே பொருத்தமானதாகவும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முதலாவது நிஃப்டி 50னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பிகினர்ஸ் இந்த வீடியோ பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிஃப்டி 50ன்னு சொல்கிறது என்எஸ்சியில் லிஸ்டாக இருக்க டாப் 50 கம்பெனிஸுடைய வெயிட்டட் அவரேஜை குறிக்குது. அதாவது என்னன்னா என்எஸ்சியில் இப்போ ஒரு 1000 கம்பெனி லிஸ்டாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த 1000 கம்பெனில முதல் 50 இடத்துல இருக்க டாப் 50 கம்பெனிஸோடைய பிரைஸை ஒரு எவரேஜா எடுத்துட்டு அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கான ஒரு இண்டெக்ஸ் தான் நிஃப்டி 50. அப்படின்னா என்னன்னா என்எஸ்சில லிஸ்ட் ஆகியிருக்க டாப் 50 கம்பெனிஸோடைய பிரைஸ்ல வளர்ச்சி இருக்கு, அதனுடைய பிரைஸ் வந்து கூடிட்டே போகுது அப்படின்னா நிஃப்டி 50 இண்டெக்ஸும் கூடிட்டே போக போகுது. அதே மாதிரி அந்த டாப் 50 கம்பெனிஸோடைய பிரைஸ்ல கரெக்ஷன் இருக்கு, அந்த டாப் 50 கம்பெனிஸோடைய பிரைஸும் குறைஞ்சிட்டே வருது அப்படின்னா நிஃப்டி 50 இண்டெக்ஸும் குறைஞ்சிட்டே வரப்போகுது. இதுதான் நிஃப்டி 50 இண்டெக்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கான ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தட். ஸோ இப்போ பாருங்க, என்எஸ்சியில் லிஸ்ட் ஆகிருக்க முதல் 50 கம்பெனிஸுடைய ப்ரைஸை அது என்ன மாதிரி கூடுதா குறையுதா அப்படின்றது தான் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அப்படின்னா இதை வச்சு இந்த இண்டெக்ஸுடைய மூமெண்ட்டை வச்சு நம்மளால நிறைய முடிவுகளை வந்து எடுக்க முடியும். உதாரணத்துக்கு இப்போ நிஃப்டி 50 உடைய ப்ரைஸ் வந்து கூடிட்டே போகுது அப்படின்னா அது எதை சொல்ல வருது? டாப் 50 கம்பெனிஸுடைய வளர்ச்சி கூடிட்டே இருக்கு அப்படின்றத நம்ம அந்த ஒவ்வொரு கம்பெனி அனலைஸ் பண்ணாம இந்த நிஃப்டி 50 உடைய இண்டெக்ஸை வச்சு நம்மளால சொல்ல முடியும். ஓகே, ஸ்டாக் மார்க்கெட்ல கம்பெனிஸ் உடைய பிரைஸ் எல்லாம் கூட்டிட்டு போகுது அப்படின்றத நம்மளால ஈஸியா சொல்ல முடியும். அதே மாதிரி நிஃப்டி 50 கீழே விழுது அப்படின்னு நம்ம அதை வச்சு ஈஸியாவே நம்மளால சொல்ல முடியும். மார்க்கெட்ல ஒரு சின்ன கரெக்ஷன் வந்துட்டு இருக்கு. அதாவது என்னன்னா முதல் 50 இடத்துல இருக்க கம்பெனிஸ் உடைய ரிஃப்ளெக்ஷனா தான் நிஃப்டி 50 ஒர்க் ஆகுது. அப்ப நிஃப்டி 50 கீழே விழுகுதுன்னா அந்த 50 கம்பெனிஸ்லயும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்கு, பிரைஸ் வந்து கீழே விழுது அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிஃப்டி 50 உடைய மூமெண்ட்டை வச்சு மார்க்கெட்ல என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்மளால அஸ்யூம் பண்ண முடியும். ஸோ அதனால நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்வால்வ் ஆகிறோம், ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வால்வ் ஆகிறோம்னா இந்த நிஃப்டி 50 உடைய அறிமுகம், நிஃப்டி 50 பத்தின போதுமான அளவு அறிவு நமக்கு கண்டிப்பா இருக்கணும். ஸோ இந்த நிஃப்டி 50 வந்து 1996 லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதனுடைய மெத்தடாலஜி வந்து ஃப்ரீ ஃப்ளோட்டிங் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது புழக்கத்துல எத்தனை பங்குகள் இருக்கு அதை வச்சுதான் இந்த கம்பெனிஸை வந்து இந்த நிஃப்டி 50 உள்ளுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க. அதே மாதிரி வருஷத்துல 2 தடவை இதை வந்து ரீகால்குலேட் பண்ணுவாங்க. அதாவது என்னன்னா இப்ப நிஃப்டி 50 உள்ளுக்கு ஒரு 50 கம்பெனிஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். வருஷத்துல 2 தடவை இதை வந்து மறுபடியும் கால்குலேட் பண்ணுவாங்க. நல்லா பெர்ஃபார்ம் பண்ற கம்பெனிஸ், உதாரணத்துக்கு நிஃப்டி 50ல ஒரு குறிப்பிட்ட 50 கம்பெனிஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதுல ஒரு 5 கம்பெனிஸ் இல்ல ஒரு கம்பெனி 2 கம்பெனி வாட் எவர் இட் இஸ், ஏதோ ஒரு சில கம்பெனிஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்ற சந்தர்ப்பத்தில் அந்த கம்பெனிஸ் வெளியில போயிட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய டாப் 50க்குள்ள வரக்கூடிய கம்பெனிஸ் வந்து இந்த நிஃப்டி 50 அப்படின்ற லிஸ்ட்டுக்கு வந்து வரும். இது வருஷத்துல 2 தடவை நடக்கும். அதுக்கடுத்து இந்த இடத்துல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு, இதை பத்தி அடுத்தடுத்து நம்ம ரொம்ப டீட்டெயிலா பேசலாம். அதுக்கடுத்து இந்த இடத்துல செக்டர் ரெப்ரசன்டேஷன் இருக்கு, இதை பத்தி அடுத்த விண்டோல நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்க, செக்டோரல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி இந்த நிஃப்டி 50க்குள்ள எந்தெந்த செக்டர்லாம் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்றதுக்கான ஒரு விண்டோன்னு நமக்கு இந்த இடத்துல இருக்கு. இதை வந்து நான் என்எஸ்சி வெப்சைட்ல இருந்து நான் வந்து லோட் பண்ணியிருக்கேன். ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் வந்து 34.35% இந்த நிஃப்டி 50க்குள்ள இருக்கு. அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 13.97 ஆல்மோஸ்ட் 14% இருக்கு. அதுக்கடுத்ததா ஆயில் கேஸ் கன்சியூமபிள் ஃபியூல்ஸ் சொல்லி 10.43% இருக்கு. அதுக்கடுத்ததா எஃப்எம்சிஜி வந்து 8% இருக்கு. அதுக்கடுத்ததா டெலிகம்யூனிகேஷன் 4%, கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த மாதிரி நிஃப்டி 50 அதுக்குள்ளேயும் நிறைய செக்டரா வந்து பிரிச்சு இந்த இடத்துல நமக்கு காட்டியிருக்காங்க. ஃபைனான்ஷியல், இன்ஃபர்மேஷன், இப்படி தனித்தனி செக்டர், எந்தெந்த செக்டர் எந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்றதையும் நம்மளால இந்த இடத்துல பார்த்துக்க முடியும். ஸோ அதன்படி பார்த்தோம்னா ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் தான் இப்போ நிஃப்டி 50ல அதிகமான பெர்சன்டேஜை உள்வாங்கியிருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட 35% ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் இருக்கு. அதுக்கடுத்ததா இந்த இடத்துல எந்தெந்த கம்பெனிஸ் இண்டிவிஜுவலா தனியா வெயிட்டேஜை கூடுதலாக வச்சிருக்கு அப்படின்றது இந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியுது. HDFC பேங்க் வந்து 12.24% வந்து நிஃப்டி 50ல வெயிட்டேஜ் வந்து வச்சிருக்கு. அதுக்கடுத்ததா ICICI பேங்க்
அதுக்கடுத்ததா ரிலையன்ஸ், அதுக்கடுத்ததா இன்ஃபோசிஸ், அதுக்கடுத்ததா ஏர்டெல், அதுக்கடுத்ததா டாடா. இந்த மாதிரி எந்தெந்த கம்பெனிஸ் அதிகமான வெயிட்டேஜ் வச்சிருக்கு அப்படின்ற லிஸ்ட்டும் நமக்கு இந்த இடத்துல வந்து தெரியுது. ஓகே, அதுக்கடுத்து நிஃப்டி 50 பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைலான விஷயங்கள் பேசலாம். இதுக்கு நான் screener.inல நிஃப்டி 50 லோட் பண்ணியிருக்கேன். இதுல நிஃப்டி 50 உடைய கரண்ட் பிரைஸ் 23,482 அப்படின்றது இருக்கு. அதுக்கடுத்ததா இதனுடைய PE 21.3ல இருக்கு இப்போதைக்கு. அதுக்கடுத்ததா CAGR 1 year 8.20 இருக்கு. அதுக்கடுத்ததா 5 year 15%, 10 yearல 10.4%. இந்த இடத்துல பாருங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நிஃப்டி 50ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா நமக்கு 8% ரிட்டர்ன் வந்து கிடைச்சிருக்கும். அதே மாதிரி 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா வருஷம் நமக்கு 15% கிடைச்சிருக்கும். ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா 10% தான் கிடைச்சிருக்கும். ஸோ இதை பத்தி நம்ம சார்ட்ல அடுத்து கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பேசலாம். அடுத்தடுத்து தொடர்ந்து பாருங்க. அதுக்கடுத்து இந்த இடத்துல நிஃப்டி 50ல உள்ள கம்பெனிஸ் உடைய லிஸ்ட் எல்லாமே நமக்கு இந்த இடத்துல வந்து இருக்கு. இதை வந்து நம்ம பல்வேறு விதமாக நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம். உதாரணத்துக்கு PE மூலமாக நம்ம ஃபில்டர் பண்ணலாம். அதுக்கு அடுத்ததாக மார்க்கெட் கேப் மூலமாக ஃபில்டர் பண்ணலாம். டிவிடெண்ட் மூலமாக, நெட் ப்ராஃபிட் மூலமாக, அதுக்கு அடுத்தது குவார்டர்லி ப்ராஃபிட் மூலமாக, இந்த மாதிரி ROC, இந்த மாதிரி பல்வேறு விதமாக நம்ம இந்த கம்பெனிஸை நிஃப்டி 50ல உள்ள கம்பெனிஸை இந்த வெப்சைட்டில் நம்மளால் ஃபில்டர் பண்ணி எடுக்க முடியும். அதுக்கடுத்து இந்த இடத்துல நிஃப்டி 50 உடைய ப்ரைஸ் சார்ட்டை வந்து நான் லோட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2006 அதுலேருந்து உள்ள டேட்டா நமக்கு இருக்குது. 2006ல் கிட்டத்தட்ட 3000 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்து இப்போ வந்து 23,000 அப்படின்ற ப்ரைஸ் ரேஞ்ச் வரைக்கும் நிஃப்டி 50 வந்து மேலே போயிருக்கு. ஸோ இது பார்த்தோம்னா தொடர்ந்து இதனுடைய ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டுருக்கு. அங்கங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு சில இடங்களில் நிஃப்டி 50 உடைய ப்ரைஸ் கீழே விழுந்தாலும் தொடர்ச்சியாக மேல் நோக்கியே தான் நிஃப்டி 50 வந்து போயிட்டு இருக்கு. அதுக்கடுத்து நிஃப்டி 50 உடைய சார்ட்டை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம வந்து பார்க்க ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல நிஃப்டி 50 உடைய சார்ட்டை நான் ட்ரேடிங் வியூவில் லோட் பண்ணியிருக்கேன். கீழே இந்த இடத்துல ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு நிஃப்டி 50 உடைய ஆல் டேட்டா எனக்கு இந்த இடத்துல இருக்கு. இந்த ட்ரேடிங் வியூ வெப்சைட் பற்றின அறிமுகம் உங்களுக்கு இல்லைன்னா நான் ஆல்ரெடி ஒரு டுட்டோரியல் ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். டைம் எடுத்து பாருங்க, உங்களுக்கு அதை பற்றின ஐடியா தெளிவாக கிடைக்கும். இந்த இடத்துல நான் இந்த சார்ட்டை வீக்லிக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நிஃப்டி 50 பார்த்தோம்னா இந்த இண்டெக்ஸ் வந்து தொடர்ந்து நூல் பிடிச்ச மாதிரி மேலே போயிட்டு இல்லை, அங்கங்கே ஒரு சில சைட்வேஸ் மார்க்கெட்டை நம்மளால வந்து பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு ரொம்ப முன்னாடி இருந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல, நம்ம கடந்த காலங்கள் கொஞ்சம் குறுகிய காலங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பாருங்க, 2018ல் முதல் தடவையா 11,000 அப்படின்ற ரேஞ்சை வந்து நிஃப்டி 50 டச் பண்ணியிருக்கு. ஸோ அந்த பீரியட்ல ஒருத்தர் இதுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ண முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னா அதுல இருந்து கிட்டத்தட்ட பாருங்க 2018ல இருந்து 2020 வரைக்கும் கிட்டத்தட்ட 2 வருஷமா அவர் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்ல இருந்து எந்த விதமான ரிட்டர்னையுமே அவரால் எடுத்திருக்க முடியாது. ஏன்னா 2018 ஆகஸ்ட் அந்த பீரியட்லையும் 11,000 அப்படின்ற ரேஞ்சில் தான் நிஃப்டி 50 வந்து இருந்திருக்கு. அதை தொடர்ந்து 2 வருஷமா அந்த மார்க்கெட் வந்து சைட்வேஸ்ல தான் மூவ் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ நிஃப்டி 50 சைட்வேஸ்லேயே மூவ் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? டோட்டல் இந்தியன் மார்க்கெட்டும் சைட்வேஸ்லேயே தான் போயிட்டு இருந்திருக்கு அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம். பட் இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இதை பற்றி நான் வீடியோவுடைய அடுத்தடுத்த பகுதிகளில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். என்னன்னா, இந்த நிஃப்டி 50 சைட்வேஸ்ல போகுது அப்படின்றதுக்காக மொத்த இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல உள்ள எல்லா ஸ்டாக்குமே சைட்வேஸ்ல போகுது அப்படின்றது அர்த்தம் இல்ல. இது வந்து டாப் 50 கம்பெனிஸ் உடைய நிலைமை. இந்த பீரியட்ல முதல் 50 இடத்துல இருக்க கம்பெனிஸ் உடைய நிலைமை வந்து இந்த சைட்வேஸ்ல போயிருக்கு அப்படின்றது அர்த்தம். பட் இந்த பீரியட்லயும் ஒரு சில கம்பெனிஸ் சின்ன பெனி ஸ்டாக்ஸ் நம்ம சொல்லுவோம், இல்லாட்டி நிஃப்டி 50க்குள்ள அடங்காத ஒரு சில ஸ்டாக்ஸ் சொல்லுவோம். இந்த ஸ்டாக்ஸ் வந்து அதனுடைய பிரைஸ்ல இருந்து பல மடங்கு லாபம் கொடுத்துருக்கிறதுக்கும் சான்ஸ் இருந்திருக்கு. ஸோ இதை பத்தியெல்லாம் நம்ம ஃபியூச்சர்ல ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு கம்பெனிஸ் தான் நான் டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஃபியூச்சர்ல அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 2 வருஷமா இண்டெக்ஸ்ல ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா அவரால் எந்த விதமான ரிட்டர்னையும் வந்து எடுத்திருக்க முடியாது. ஸோ 2018ல் புதுசா ஒருத்தர் இன்வெஸ்டிங்குள்ள வராது, ஷேர் மார்க்கெட்டுடைய எக்ஸ்போஷர் தேவைன்னு சொல்லி இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாரு அப்படின்னா அந்த 2 வருஷத்துல அவரால் எந்த ரிட்டர்னையும் எதிர்பார்த்துக்க முடியாது. பட் அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் அந்த டைமை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணேன்னா இந்த இடத்துல பாருங்க, கிட்டத்தட்ட 567 நாள் அந்த பீரியட்ல அவருடைய ரிட்டர்ன் வந்து 33% மைனஸ்ல வந்து போயிருக்கு. உதாரணத்துக்கு நம்ம பேசின மாதிரி 2018 அந்த பீரியட்ல ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு அப்படின்னா அந்த குறிப்பிட்ட 2 வருஷத்துல எக்ஸாம்பிள் 1 லட்சத்தை நிஃப்டி 50 இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி பார்த்தோம்னா அந்த 2 வருஷத்துல அவருடைய 1 லட்சம் வந்து 33% குறைஞ்சிருக்கும். நார்மலா நம்ம இன்வெஸ்ட் பண்றது நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து கூடிட்டே போகணும் அப்படின்ற அடிப்படையில தான் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். பட் அந்த 2 வருஷத்துல அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் 1 லட்சம் ரூபா வந்து 33%
33,000 குறைஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை அவர் அந்த 2 வருஷத்துல ஃபேஸ் பண்ணியிருப்பாரு. பட் அதை தொடர்ந்து பாருங்க, நான் முதலாவது இன்வெஸ்ட் பண்ண இடத்த இந்த இடத்துல ஒரு இடத்துல ஹைலைட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து மறுபடியும் என்ன நடக்குதுன்னா பாருங்க, இந்த இடத்துல இருந்து 2 வருஷம் வெயிட் பண்றாரு, அவர் எதுவுமே ஹோல்ட் பண்ணல. நான் இதை எல்லாமே அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு காட்டுறேன். 33% டவுனுக்கு வந்து போகுது. அதுக்கடுத்து அவர் இல்லை, ஓகே நான் வந்து எனக்கு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி அதை வந்து அப்படியே ஹோல்ட் பண்றாரு, மேலும் மேலும் இன்வெஸ்ட்மெண்ட்டை கூட்டுறாரு. பட் அடுத்த கொஞ்ச நாள்ல கிட்டத்தட்ட 1000 நாள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், 3 வருஷம்னு வச்சுக்கலாம். அப்ப 3 வருஷத்துல அவருடைய ரிட்டர்ன் வந்து 50% மறுபடியும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 57% நம்ம எடுத்துக்கலாம். 1 லட்சம் வந்து 1,57,000 மாறி இருக்கு. ஸோ இதுல நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னவா இருக்கு? ஒன்னு, அவர் இன்வெஸ்ட் பண்றாரு, இன்வெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே விழுந்தாலும் பரவாயில்லன்னு வெயிட் பண்றாரு. இல்ல இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுடைய பிரைஸ், நிஃப்டி இண்டெக்ஸ் உடைய பிரைஸ் வந்து மேலே தான் போகும் அப்படின்னு வெயிட் பண்றாரு. அந்த நம்பிக்கையில அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஹோல்ட் பண்றாரு. அப்படின்னா குறிப்பிட்ட 3 வருஷம்னு நம்ம எடுத்துக்கலாம். 3 வருஷத்துல அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 57% அவருக்கு வந்து ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கும். பட் இதுல ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட்ஸும் இருக்கு, அதை பத்தி நம்ம இந்த இடத்துல பேசலாம். ஸோ 2018 ஒருத்தர் வந்து புதுசா ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வராரு, இன்வெஸ்ட் பண்றாரு, 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாரு. அதை தொடர்ந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு வச்சுக்கலாம், 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி பார்த்தோம்னா அவர் வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் வெயிட் பண்ணியிருக்காரு, 57% 60% கெயின் வந்து எடுத்திருக்காரு. பட் இந்த இடத்த பாருங்க, இந்த இடத்த நான் வந்து ரெட்டா வந்து மார்க் பண்றேன். ஸோ உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல ரெட் கலர், இந்த ஜோன்ல புதுசா ஒருத்தர் வந்து என்ட்ரி எடுக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். அவரும் வந்து என்ன பண்றாரு, அவரும் 1 லட்ச ரூபாய் எடுத்துட்டு வராரு. இந்த இடத்துல வந்து அவர் இன்வெஸ்ட் பண்றாரு. இன்வெஸ்ட் பண்ணிட்டு அவர் எவ்வளவு நாள் வெயிட் பண்றாரு, இதே பீரியட் முதல்ல உள்ளவர் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணாருன்னு வச்சுக்கலாம். இந்த இடம் வரைக்கும் வெயிட் பண்ணிருக்காரு அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த வெயிட் பண்ண ஜோனை நம்ம வேற ஒரு கலர் கொடுத்துக்கலாம், கிரீன் கலர்னு கொடுத்துக்கலாம். ஓகே, கிரீன். ஓகே, ஸோ இந்த ப்ளூ பாயிண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணவர் கிரீன் பாயிண்ட் வரைக்கும் வெயிட் பண்றாரு, 3 வருஷம் வெயிட் பண்றாரு. வெயிட் பண்ணா அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 60% கூடியிருக்கு. ஆனா இந்த ரெட் ஜோன்ல ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட் பண்றாரு, ரெட் கலர்ல நான் மார்க் பண்ணிருக்கிறது மார்க்கெட் கரெக்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த கரெக்ஷன்ல ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்றாரு. அப்படி இன்வெஸ்ட் பண்ணா அவருடைய ரிட்டர்ன் அப்ராக்ஸா இந்த இடத்துல பாருங்க எவ்வளவு இருக்கு, 126%. ஆனா அவரு இன்வெஸ்ட் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட 588 நாள், கிட்டத்தட்ட 2 வருஷம் வச்சுக்கலாம். அப்ப பாருங்க இந்த ஸ்டாக் மார்க்கெட் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நம்ம இந்த மாதிரி ஒரு சில பாயிண்ட்ஸ் மூலமா புரிஞ்சுக்க பார்க்கணும். ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு சேயிங் இருக்கு, நிறைய இடங்கள்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்வால்வ் ஆகியிருக்கீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்க எவ்வளோ ஏர்லியா இன்வெஸ்ட் பண்றீங்களோ அவ்வளோ நல்ல ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப இதை ஒரு ஷார்ட் டைம் ஃப்ரேம்ல உதாரணமா எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா பாருங்க, 3 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணவருக்கு 60% தான் ப்ராஃபிட் வந்து கிடைச்சிருக்கு. ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணவருக்கு 120%, அது அப்படியே டபுளா கிடைச்சிருக்கு. ஸோ அப்ப நம்ம முன்கூட்டியே இன்வெஸ்ட் பண்றோம், ஏர்லியா இன்வெஸ்ட் பண்றோம், முடிஞ்ச அளவு குயிக்கா இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்றது மட்டும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல ஸ்டாக் மார்க்கெட்ல விஷயம் இல்ல. எந்த பாயிண்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றோம், எந்த பாயிண்ட்ல நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள கொண்டு வரோம் அப்படின்றது நம்மளுடைய ரிட்டர்னை எஃபெக்ட் பண்ணுது அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து புரிஞ்சுக்க பார்க்கணும். இதை பத்தி நிறைய பேர் டிஸ்கஸ் பண்றதே இல்லை, நிறைய பேர் இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதும் இல்லை. அது ஏன்னு எனக்கு தெரியல. நான் இதை பத்தி நிறைய இடங்கள்ல நான் வந்து பேசிட்டே வந்திருக்கேன். இப்ப பாருங்க, நீங்க மார்க்கெட் ஒரு ஹை வேல்யூ ஜோன்ல இருக்க டைம்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கும் மார்க்கெட் ஒரு கரெக்ஷனுக்குள்ள போகும்போது அந்த டைம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் வந்து உங்களுடைய லாபத்துல நீங்க வந்து பார்க்க முடியும். இதை வந்து எப்படி நீங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, டெக்னிக்கலா ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுட்டு தான் உங்களால கண்டுபிடிக்க முடியும். டெக்னிக்கலா நான் ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ண ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன். டைம் இருந்தா அந்த வீடியோஸ் எடுத்து பாருங்க. நான் ஃபியூச்சர்லயே ஒவ்வொரு ஸ்டாக்கா நான் வந்து பேசலாம்னு சொல்லி நினைக்கிறேன். அடுத்தடுத்த ஸ்டாக் பேசும்போது நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நீங்க எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். நீங்க எஸ்ஐபி பண்றீங்கன்னா அதுக்கும் ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு, அதை பத்தி நம்ம ஃபியூச்சர்ல பேசலாம். பட் எவ்வளவு குயிக்கா என்னால வீடியோ போட முடியும்னு தெரியல, எனக்கு டைம் ரொம்பவே குறைவா இருக்கு. பட் நான் முடிஞ்ச அளவு குயிக்கா ஒவ்வொரு விஷயங்களையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண பாக்குறேன். ஸோ நம்ம எந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட்டை உள்ள கொண்டு வரோம், எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்றது ஸ்டாக் மார்க்கெட்ல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இந்த சார்ட்டை இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். இந்த இடத்துல நான் ஒரு சில ஜோன்ஸ் வந்து மார்க் பண்றேன். இந்த இடம், அதுக்கடுத்து இந்த இடம், அதுக்கடுத்து இந்த இடம், அதுக்கடுத்து இந்த இடம், இது எல்லாமே ஒரு சில ஜோன்ஸ். இதெல்லாமே ரெட் ஜோன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் பீரியடுக்குள்ள போன ஜோன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கடுத்து இன்னும் ஒரு சில ஜோன்ஸ் வந்து மார்க் பண்றேன். இந்த இடத்துல பாருங்க, இது ஒரு ஜோன், இது ஒரு ஜோன், இது ஒரு ஜோன், இது ஒரு ஜோன், இது ஒரு ஜோன். ஸோ இந்த இடத்துல நான் 2 ஜோன்ஸை வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன். டெக்னிக்கல் அனாலிசிஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா இது ரொம்ப ஈஸியா புரிஞ்சிக்க முடியும். பட் இதை கொஞ்சம் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ இந்த இடங்கள்லாம் என்னன்னா, கிரீன் கலர்ல நான் நோட் பண்ணியிருக்கிறது எல்லாமே மார்க்கெட்
மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையை டச் பண்ண இடங்கள். இன்னொரு இடத்த மிஸ் பண்ணிட்டேன், அதையும் நான் நோட் பண்றேன். இந்த இடம். ஸோ இந்த கிரீன் ஜோன் எல்லாமே மார்க்கெட் ஆல் டைம் ஹையை இல்லாட்டி மார்க்கெட் ஒரு புது பிரைஸை டச் பண்ண இடங்கள் தான் இந்த கிரீன் கலர்ல நான் நோட் பண்ணியிருக்க இடங்கள். அதே மாதிரி இந்த ரெட் கலர்ல நான் ஜோனா மார்க் பண்ணியிருக்க இடங்கள் எல்லாமே மார்க்கெட் ஒரு புது ஹையை டச் பண்ணிட்டு அதுல இருந்து மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆன இடங்கள். ஸோ இதை நான் எதுக்காக உங்களுக்கு நோட் பண்ணி காட்டியிருக்கேன் அப்படின்னா, ஒருத்தர் ஸ்டாக் மார்க்கெட்ல நிஃப்டி 50ல இன்வெஸ்ட் பண்றாரு அப்படின்னா எந்த ஜோன்ல இன்வெஸ்ட் பண்றாரு அப்படின்றத பொறுத்து அவருடைய ரிட்டர்ன்ஸ்ல பெரிய அளவு டிஃபரன்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ இதை நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். இதை எவ்வளவு குயிக்கா புரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி இந்த ரெட் ஜோன்ஸ்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்றதுக்கான கெப்பாசிட்டியை நம்ம உருவாக்க ட்ரை பண்ணணும். டு பி ஹானஸ்ட், நான் பர்சனலா இந்த ரெட் ஜோன்ஸ்ல எல்லாம் எப்படி நான் இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி நான் பை பண்ணலாம், எப்படி ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணலாம், எப்படி ஸ்விங் ட்ரேட்ஸை உள்ள கொண்டு வரலாம் அப்படின்றதுக்கான பிளான்ஸை ரொம்பவே தீவிரமாக வந்து பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கான வேலைகளையும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு இருக்கேன். நான் ஒரு பெரிய இன்வெஸ்டர் கிடையாது, நான் ஒரு பெரிய ட்ரேடர் கிடையாது. ஆனால் இந்த ஜோன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுனா எனக்கு என்ன தேவை, என்னுடைய கெப்பாசிட்டி என்னவா இருக்கணும் அப்படின்றதுல நான் கவனம் செலுத்த தொடங்கியிருக்கேன். இது இப்போ இல்லை, கடந்த ஒரு சில வருஷங்களாகவே நான் இதுக்கான பிளான்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டே தான் வந்திருக்கேன். ஸோ இதே மாதிரி விஷயத்த நீங்களும் கொஞ்சம் கவனிக்கணும். அதுக்கடுத்து இதை இன்னும் சிம்பிளா டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரியும்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, இது எல்லாமே ஒரு சப்போர்ட் ஜோன். இந்த இடத்துல நான் வந்து ரொம்ப சிம்பிளா ஒரு ட்ரெண்ட் லைனை வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஒரு சப்போர்ட் ஜோன். இந்த மாதிரி மார்க்கெட் வந்து சப்போர்ட்டை டச் பண்ணும்போது, சப்போர்ட்டை மீட் பண்ணும்போது நம்ம இன்வெஸ்ட் பண்றது ரெடியா இருக்கணும். குறிப்பா நிஃப்டி 50 அடுத்ததா இந்த இடத்துல இருந்து பவுன்ஸ் ஆகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு. சோ இந்த பீரியட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். அப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இல்லைன்னா அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம இந்த ஏரியால டெக்னிக்கலா பேசின ஒரு சில விஷயங்களை வச்சு நம்ம ஏர்லியா இன்வெஸ்ட் பண்ணா மட்டும் பத்தாது, சரியான ஜோன்ல எந்த ஜோன்ல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றது ஓரளவுக்காவது உங்களுக்கு புரிய வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த சேனல்ல கடந்த ஒரு சில வீடியோஸ்ல நான் இந்த விஷயத்தை கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்ஸ் இருந்தால் அதையும் நீங்கள் கீழே ஷேர் பண்ணலாம். அதை பற்றி நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். அதுக்கடுத்து இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணணும். என்னன்னா, இந்த இடத்துல நான் கம்பேர் சிம்பால்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு இருக்கேன். அதில் என்ன பண்ண போறோம்னா, நம்ம நிஃப்டி 50 இண்டெக்ஸையும் ஒரு சில தனித்தனியான ஸ்டாக்ஸையும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். எல்லா ஸ்டாக்ஸையும் பண்ணல, உதாரணத்துக்கு 2-3 விஷயங்கள் நான் காட்டுறேன். நீங்க அதை ஒவ்வொன்றா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த இடத்துல நிஃப்டி 50 உடைய சிம்பிளை வந்து நான் லோட் பண்ணியிருக்கேன். இதோட நான் என்ன பண்றேன்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியுடைய சார்ட்டை வந்து நான் லோட் பண்றேன். ஸோ இதுல நீங்க ப்ளூ கலரா பாக்குறது நிஃப்டி, அதுக்கடுத்து நீங்க பாக்குறது வந்து ரிலையன்ஸ். அப்ப என்ன நடந்திருக்குன்னா, கீழே பாருங்க, நான் ஒரு டைம் ஃப்ரேம் ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நான் 1 இயர் அப்படின்ற டைம் ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அதன்படி பார்த்தோம்னா கடந்த ஒரு வருஷத்துல நிஃப்டி 50 நமக்கு வந்து 7% கெயினை வந்து கொடுத்துருக்கு. ஓகே, ஆனால் ரிலையன்ஸ் பாருங்க, கடந்த ஒரு வருஷத்துல 12% நமக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு. ஸோ இது நம்ம தனித்தனியாக ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கும் ஒரு இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்குமான டிஃபரன்ஸ் இந்த இடத்துல நம்மளால பார்த்துக்க முடியும். அதாவது என்னன்னா, ஒரு இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது மூலமா நம்மளால அபாரமான லாபத்தை எடுக்க முடியாம போகலாம். ஆனா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அதிகப்படியான ரிஸ்க்குமே இந்த இடத்துல இருக்காது. அதுக்கடுத்து இதை இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்க பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்க, இதை வந்து நான் 5 இயருக்கு கன்வெர்ட் பண்றேன். இந்த இடத்துல கன்வெர்ட் பண்ணேன்னா பாருங்க, எனக்கு நிஃப்டி 50 ரிலையன்ஸ் ரெண்டுமே ஒரே மாதிரியான ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு. ஆனால் இப்ப இந்த நிஃப்டி 50 ரிலையன்ஸ் இதோட சேர்த்து அதானி என்டர்பிரைசஸ் அப்படின்ற கம்பெனியை வந்து நான் இந்த இடத்துல ஆட் பண்றேன். இது வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது, நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த சார்ட்ஸ் வந்து ஆட் பண்றேன். மேபி இந்த அதானி என்டர்பிரைசஸ் வந்து ஒரு நல்ல உதாரணமாகவும் இல்லாம இருக்கலாம், பட் உங்களால கான்செப்டை புரிஞ்சுக்க முடியும்னா அது போதுமானது. இந்த இடத்துல பாருங்க, நம்ம நிஃப்டி 50 முதல் 50 கம்பெனிஸை ரெப்ரசென்ட் பண்ற ஒரு இண்டெக்ஸ்ல வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்றோம். அப்படி பண்ணோம்னா நம்மளோட ரிட்டர்ன்ஸ் வந்து 94% இருக்கு கடந்த 5 வருஷத்துல. ஆனால் அதே ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக் அதானி என்டர்பிரைசஸ் மாதிரி ஒரு ஸ்டாக்கை கண்டுபிடிச்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம்னா நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு மாறி இருக்கு பாருங்க, 847% வந்து மாறி இருக்கு. இது 5 வருஷத்துல. ஆனால் இதை மறுபடியும் 1 இயருக்கு கன்வெர்ட் பண்றேன். அப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த இடத்துல பாருங்க, நிஃப்டி 50 வந்து நமக்கு 7% கெயின் வந்து கொடுத்துருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 12% நெகட்டிவ்ல இருக்கு. ஆனா அதானி என்டர்பிரைசஸ் வந்து 28% மைனஸ்ல வந்து இருக்கு. சோ இது நம்ம ஒரு இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கும் தனித்தனியா ஒரு ஸ்டாக்ல
ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதுக்குமான உள்ள அட்வான்டேஜ், அதே டைம்ல டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டுமே இருக்கு. இது ரெண்டையுமே நம்ம வந்து புரிஞ்சுக்க பார்க்கணும். நம்ம ஒரு இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றோம்னா நம்மளோட ரிட்டர்ன்ஸ் குறைவா இருந்தாலும் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு கேரண்டி இருக்கு. ஆனா தனித்தனியா ஸ்டாக்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளுடைய ரிட்டர்ன்ஸ் எந்த மாதிரி கூடுதலா இருக்கோ அதே மாதிரி நம்மளுடைய ரிட்டர்ன்ஸ் நெகட்டிவா போறதுக்கும் அதிகமான சான்ஸ் இருக்கு. இதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த இடத்துல இதை வந்து கம்பேர் பண்ணி காட்டினேன். ஸோ நீங்க நிஃப்டி 50ல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு பாக்குறீங்கன்னா நிறைய வழிகள் இருக்கு. நிறைய பிளாட்ஃபார்ம் மூலமாகவும் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ட்ரேட் பண்ணலாம். ஜீரோதா, அப்ஸ்டாக்ஸ், க்ரோ இது மாதிரி ஃபேமஸான எந்த ஒரு எக்ஸ்சேஞ்சிலையும் உங்களால் அதை பை பண்ண முடியும், செல் பண்ண முடியும். இதை பற்றி மேலதிகமான விவரங்கள் தேவைன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்லையும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நிஃப்டி 50 பற்றி ஒரு சில முக்கியமான விஷயங்கள், எனக்கு தெரிஞ்ச முக்கியமான விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். கடைசியாக சுருக்கமாக நம்ம நிஃப்டி 50 பற்றி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நிஃப்டி 50 அப்படின்றது ஒரு வெல் டைவர்சிஃபைட் இண்டெக்ஸ். நம்ம ஷேர் மார்க்கெட்டில் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடங்குறோம், ஷேர் மார்க்கெட்டுடைய எக்ஸ்போஷர் நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா நம்ம நிஃப்டி 50லேருந்தே வந்து தொடங்கலாம். ஏன்னா இதில் உள்ள ப்ரைஸ் வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்காது. அதே நேரத்தில் மார்க்கெட்டை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் ஷேர் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிஃப்டி 50லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும். அதே நேரத்தில் எந்தெந்த சந்தர்ப்பங்களில் நிஃப்டி 50ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றியும் நம்ம டெக்னிக்கலாக கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சு வச்சுருந்தோம்னா நம்மளுடைய ரிட்டர்னில் ஒரு பெரிய அளவு வித்தியாசத்தை நம்மளால் ஃபியூச்சரில் பார்க்க முடியும் அப்படின்றது ஷுவர் பண்ணி என்னால் வந்து சொல்ல முடியும். நிறைய இடத்துல நான் இதை வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து நான் இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வரேன். அதனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாகவும் அது வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கடுத்து உங்களுடைய கோல் என்ன, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ என்ன டைப் ஆனது அப்படின்றதையும் நீங்கள் ஒரு தெளிவான ஐடியாவோட வந்து இருக்கணும். அப்படின்னா என்னன்னா, இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததை வச்சு இதுலேருந்து என்ன மாதிரி ரிட்டர்ன்ஸ் வருது, இது நமக்கு பொருத்தமானதா அப்படின்றத நீங்கள் வந்து முடிவுகள் எடுக்கலாம். மேபி இந்த இண்டெக்ஸ் மூலமாக வர ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு போதுமானதா இல்லாததா இருக்கலாம். அதே நேரத்தில் இந்த இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதை விடவும் நீங்க தனித்தனி ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுல நீங்க இன்ட்ரெஸ்ட் அதிகமாக காட்டலாம். அதே நேரத்தில் தனித்தனி ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு உங்களுடைய கெப்பாசிட்டி இருக்கலாம். ஏன்னா எல்லாராலையும் தனித்தனி ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுடைய பணத்தை போட்டு ரிஸ்க் எடுக்க முடியாது. நிறைய பேர் ஒரு ஸ்டேபிளான அதே நேரம் கன்சிஸ்டன்டான ஒரு ரிட்டர்னை தான் எதிர்பார்க்குறாங்க. அப்படி எதிர்பார்க்கிற சந்தர்ப்பத்தில் நம்ம நிஃப்டி 50 சூஸ் பண்ணலாம். அதே நேரத்தில் நம்மளால ரிஸ்க் எடுக்க முடியும், நம்மளுடைய ஏஜுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளால ரிஸ்க் எடுக்க முடியும். அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய நிதி நிலைமைகளும் வேற வேற மாதிரி தான் இருக்கும். இப்போ என்னுடைய ஃபைனான்ஷியல் சிச்சுவேஷனும் உங்களுடைய ஃபைனான்ஷியல் சிச்சுவேஷனும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ உங்களால் எடுக்க முடிஞ்ச ரிஸ்க்கை என்னால் எடுக்க முடியாது. ஸோ இப்படி ஆளுக்கு ரிஸ்க் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டியும் வேறுபடும். ஸோ இதை பொறுத்தும் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இதை எப்படி ஃபாலோ பண்ணலாம், இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் கொண்டு வரலாம் அப்படின்ற ஐடியாஸையும் நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ ஐ திங்க் நம்ம நிஃப்டி 50 பற்றி ஓரளவு டீட்டெயிலான ஒரு சில விஷயங்களை பேசியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் எதுவும் கிடைச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் ஒரு சில விஷயங்கள் மிஸ் பண்ணியிருந்தேன்னா, ஒரு சில பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதுவுமே நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.